அடுத்து இறைவன் சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான செய்தி, இந்த நோன்பினுடைய ஹீரோ, இந்த நோன்பினுடைய மைய கருத்து. இந்த நோன்பு எதை சுற்றி இருக்கிறது என்று சொன்னால், இது குர்ஆன் இறங்கிய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்று சொன்னால், அம்மாதத்தில் தான் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழியாக்கக்கூடிய வல் பையின்னாத் மினல் ஹுதா, தெளிவான விளக்கத்தை தரக்கூடியதாக, வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான இந்த குர்ஆனை இறைவன் இறக்கியல் இருக்கின்றான். அதனால்தான் எவரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிறார்களோ ஃபல்யஸுமு, அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். எதற்காக நீங்க நோன்பு நோக்கணும்? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, இந்த உண்மையினுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை இறைவன் அருளினாரே, இதற்காக நீங்கள் முதலில் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்லி காட்டிய இறைவன் லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று இறைவன் முடிக்கின்றான். நீங்கள் இந்த குர்ஆன் இறங்கியதற்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலானில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். குர்ஆன் இறங்கியதற்காக நான் ஏன் நன்றி செலுத்தணும் என்று சொன்னால், இந்த குர்ஆன் என்ற ஒரு நேர்வழி இல்லை என்று சொன்னால், நீங்க நினைத்து பாருங்கள், இறைவன் படைத்ததோடு என்னுடைய பணி முடிந்து விட்டது, உங்களுக்கு அறிவை தந்திருக்கின்றேன், இந்த அறிவை வைத்துக் கொண்டு நீங்கள் நேர்வழியை தேடி நீங்கள் ஆய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் நம்மை நெருக்கடியாக விட்டுவிடவில்லை. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினுடைய வெளிப்பாடு. படைத்தான், வழிகாட்டக்கூடிய பொறுப்பை அவனே ஏற்றுக்கொண்டான், அவன்தான் வழிகாட்டினான். இப்படி இந்த வழிகாட்டுதலை வெறும் வேத புத்தகமாக வழங்காமல், வழிகாட்டுவதற்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தூதரையும் உங்களில் இருந்தே இறைவன் ஏற்பாடு செய்தான். மிக முக்கியமான கருணை இறைவனுடைய வெளிப்பாடு. உங்களை படைத்தான், வாழ்வாதாரத்தை தந்தான், உங்களுக்கு நேர்வழி என்ற அந்த ஹிதாயத்திற்கான திருக்குர்ஆனை இறக்கி அருளினான், அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பினான். இவ்வளவு செய்தானே இறைவன், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இப்ப பெரம்பூர்ல இருந்து கிளம்பி வரேன், 4:30 நான் நிகழ்ச்சிக்கு சரியான நேரத்தில் வரணும். வரும்போது கூகுள் மேப்பை போட்டேன், அது என்ன பண்ணிடுச்சு, ரைட்டு போ லெஃப்ட் போன்னு கிடையாது, ஹஜ் ஹவுஸ் ஒண்டி விட்டுருச்சு. என்ன ஒரு உதாரணமா இப்ப நடந்த நிகழ்வு. அப்ப இந்த வழிகாட்டுதல் தவறாயிடுதுன்னா நான் எங்க போய் நிற்பேன்? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஜப்பார் மாலுக்கு தான் போறேன், ஜப்பார் மால் தான் வந்துட்டான், பக்கத்துல 2 நிமிஷத்துல போயிடுவான்ட்டு. அது போகுது இல்லையப்பா, இந்த பாதை இல்லையப்பா அப்படிமா, அது எங்க கொண்டு விடுது? அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், இல்ல திருப்பி வா, இது வேற பாதை, விசாரிச்சு போயிடலாம் என்று. அப்ப ஒரு காட்டுக்கு போறோம், காட்டுல நடுக்காட்டுல நிக்கிறேன், எது தாசாம புளியந்தோப்புக்கு போகுது, எது காட்டுக்குள்ள போகுதுன்னு தெரியல, யாருமே வரல. நீங்க எங்க போவீங்க? காட்டுக்குள்ள போறதா, எது புளியந்தோப்பு போகுது எது காட்டுக்குள்ள போகுதுன்னு தெரியாம நிக்கிறீங்க. அப்ப ஒரு ஆள் வர்றாரு, நீ எங்கப்பா போகணும்? புளியந்தோப்பு. நான் கொண்டு உன்னை வீட்டுல விடுறேன் என்று சொல்லி உனக்கு ஒரு விளக்கை எடுத்து கொண்டு வந்து உன்னுடன் வழிகாட்டி உன்னை வீட்டில் கொண்டு சேர்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? காலம் பூரா உங்களுக்கு நன்றி செலுத்த, நல்ல வேலை நீங்க வந்தீங்க, நீங்க மட்டும் எனக்கு வழிகாட்டலைன்னா நான் காட்டுக்குள்ள போயிடுவேன், அந்த பாதை போய் என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். அப்படி நீங்கள் வழி தெரியாமல் நின்றிருந்தீர்கள். மனித குலம் வழி அறியாமல் முட்டுச்சந்தில் மூச்சு திணறி நின்ற போது உங்களை கைப்பிடித்து வழிகாட்டுவதற்கான ஒரு வேதத்தையும் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு தூதரையும் அனுப்பினானே இறைவன், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? இந்த குர்ஆன் இல்லை என்று சொன்னால், இந்த வேதம் இல்லை என்று சொன்னால், இந்த நேர்வழி இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எப்படி இருந்திருப்போம்? உதாரணமா யோசிச்சு பாருங்க. ஆண்டுக்கு ஒரு நாள் 30 நாள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற பயிற்சியை இறைவன் நேரடியாக வழங்குகிறான். இந்த எக்ஸாம் இதுல கண்காணிக்கக்கூடியவன் யார்? அர்-ரகீப். இறைவனை கண்காணிக்கின்றான், இறைவனை கூலி கொடுக்கின்றான். அப்ப இறைவன் உங்களை படைத்தான், வழிகாட்டினான், வழிகாட்டக்கூடிய தூதரை அனுப்பினான். அதே போல ஆண்டுக்கு 30 நாள் பயிற்சியை தருகிறான். எவ்வளவு கருணை இறைவன் நம் மீது! அப்படியாவது அடியான் நேர்வழி பெற்று விட மாட்டானா? அப்படியாவது திரும்பி நம் பக்கம் வந்து விட மாட்டானா? அவனுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்று சொல்லி உங்களுக்கு 30 நாட்கள் இறைவனுடைய கருணையினால் உங்களுக்கு நோன்பை அருளி இருக்கிறாரே தவிர, இது பட்டினி சிரமமோ, இது அதாபோ அல்ல, இது நேமத், இது அருட்கொடை. இந்த ரமலான் இந்த 30 நாட்கள் நோன்பு வைக்க சொல்லி நம்மை இறைவன் கண்காணித்து இறைவன் அருள் புரிகிறான் என்று சொன்னால் இந்த நோன்பே இல்லை. ரமலான் மாதம் ஒன்று கடமை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
தொழுகை என்ற ஒன்றே இல்லைங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தொழுகையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில நோன்பே இல்லை, எப்படி இருப்போம்? 5 வேளை பள்ளியில வந்து தொழுது மாசம் 30 நாள் நோன்பு வச்சே இப்படி இருக்கமா பாய்? பேசுறதெல்லாம் போய் நடக்கிறதெல்லாம் வாக்கு. இவ்வளவு பயிற்சி கொடுத்து 5 நாள் பள்ளிவாசல்ல இருந்து தொழுது நோன்பு வச்சுமே இப்படி இருக்கும் என்று சொன்னால், தொழுகை என்ற ஒன்று இல்லை, நோன்பு ஒன்று இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்னவாகி இருக்கும்? எனவேதான் இறைவனுடைய மாபெரும் கருணை இந்த திருக்குர்ஆன் இறங்கிய, வேதம் இறங்கிய மாதம் இது. எனவே இந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இறைவனுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நன்றின்னா எப்படி? தேங்க்ஸ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், சுக்ரன், போதுமா? இது நன்றி தான். ஆனால் நன்றி என்பது உங்களுடைய சொல்லில் இருக்கக்கூடாது, செயலிலும் இருக்க வேண்டும். எந்த குர்ஆன் இறக்கி எழுதியதோ அந்த குர்ஆனின்படி நீங்கள் வாழ்வதுதான் அந்த குர்ஆனுக்கு நீங்கள் செலுத்துகின்ற நன்றி. லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் எப்படி இறங்கியதோ, குர்ஆன் எதை ஏவியதோ அதன்படி நடப்பது, குர்ஆன் எதை விலக்கியதோ அதிலிருந்து விலகி இருப்பது. இப்படி நீங்கள் குர்ஆனுக்கு முற்றிலும் குர்ஆனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்த முடியும், நீங்கள் நேர்வழி பெற முடியும். இதற்காகத்தான் இந்த குர்ஆனுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வல்ல ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே குர்ஆனை நம்முடைய செவிகளிலே கேட்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்கின்றான். இந்த ரமலானிலே குர்ஆனுடைய முழுமையாக ஓத கேட்க வேண்டும் என்பதற்காக தராவி என்ற ஒரு ஏற்பாட்டிலே நாம் எல்லாம் கலந்து கொள்கிறோம். சும்மா போய் நின்னோம்னா இந்த குர்ஆன் மாற்றத்திலே ஏற்படுத்தாது. இந்த குர்ஆனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் இந்த மாதம் இறங்கிடுச்சு, குர்ஆனை ஓதி முடிக்கணும். என்ன பண்றது? வேகமா ஓதுறது. அதுவும் இந்த தராவிகளை நம்முடைய இமாம்கள் இந்த பகுதியில் எப்படி ஓதுறாங்கன்னு தெரியல. எங்க பகுதியில நிறைய பேர் குர்ஆனை ஓத மாட்டாங்க, குர்ஆனை ஓடுவாங்க. இவ்வளவுதான். அவ்வளவு நேரத்துல சீக்கிரம் முடிச்சிடணும், குர்ஆனை வேகமா ஓதணும். இப்படியெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடாது. குர்ஆனை வேகமா ஓதாரு. அவரை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதவும் இல்லை, சும்மா இருக்கவும் இல்லை. சும்மா இருக்கல, ஓதவும் இல்லை. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும். எனவே இந்த ரமலானில் இருந்து நாம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி, குர்ஆனை ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் யாராவது இருந்தால் ஓத தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்காதீங்க. ஓத தெரிகிறது என்றது பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். குர்ஆனை ஒரு மொழியை கற்றுக்கொள்வது ரொம்ப எளிது. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு பிழைப்பு தேடி போறாங்க, அந்த அரபி பாஷை தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஒண்ணும் பார்த்தா வாய் பேச ஊமை மாதிரி தான் அங்க போக முடியும், மொழியே தெரியாது. அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் ஆங்கிலம் வராது. நமக்கு இணைப்பு மொழி இல்ல, பேசக்கூடிய வழிமொழியும் இல்லை, அரபில தான் பேசுவான். என்ன நடக்கும் என்று சொன்னால், இங்கிருந்து போகக்கூடியவர்கள் படிச்சுட்டு போறவங்கலாம் இல்ல, சாதாரண ஆடு ஒட்டகங்கள் மேய்க்கக்கூடிய அளவுக்கு போறாங்க இல்ல, அவங்களெல்லாம் ஒரு மாசத்து 2 மாசத்துல அரபி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வருஷம் சவுதியில இருந்துட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, அரபியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மொழி பேச முடியும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம விடுங்க, நாம பிறந்ததிலிருந்து இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். குர்ஆனை பார்க்கின்றோம், கேட்கின்றோம், குர்ஆனுடைய செய்திகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், இஸ்லாமிக் சென்டர் வேலூர் போன்ற இடங்களில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறேன், அழகாக குர்ஆன் ஓதுகிறார்கள். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து? நான் 40 நாள் தான் ஆச்சு. 40 நாளில் குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். அத்திபியான் என்ற ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய எளிய முறை இருக்கிறது. அதனால ஓத தெரியாது யாரும் சொல்லி தப்பிக்காதீங்க. எனக்கு வயசாயிடுச்சு அப்படிலாம் இல்லை. 90 வயசானாலும் 95 வயசானாலும் குர்ஆன் ஓத படிங்க. குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும், ஓத படிக்க வேண்டும். அஜரத்தை போட்டு படிக்கிறது ஒண்ணு, வீட்டுல இருக்கக்கூடிய பேரம் பேத்தி எல்லாம் இருக்காங்கல்ல, இங்க வா நன்னிமாக்கு குர்ஆனை சொல்லி கொடு, எனக்கு ஏதாவது ஒரு 4 எழுத்து படிக்கணும், நான் சொல்ல சொல்ல வந்துடும். குர்ஆனை நல்ல ஓதுனா, நல்ல பரீட்சை எழுதுனா 100 மார்க், சுமாரா பரீட்சை எழுதுனா 50 மார்க். இது மனிதனுடைய நீதி. ஆனால் இஸ்லாத்துடைய நீதி ரொம்ப அற்புதமானது.
சரளமாக நன்றாக குர்ஆன் ஓதியதற்கு ஒரு நன்மை, திக்கி திணறி தட்டு தடுமாறி ஓதுவதற்கு 2 நன்மை. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கிறது? குர்ஆனை நல்ல ஓதுவதற்கு ஒரு நன்மை, தட்டு தடுமாறி ஓதுவதற்கு 2 நன்மையா என்று சொன்னால் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், அவர் குர்ஆன் ஓதியதற்கு ஒரு நன்மை, ஓதுவதற்காக முயற்சி செய்கிறாரே அதற்கு அவருக்கு ஒரு நன்மை. எனவே குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு உறுதியாக நாம் இருக்கணும், ஓத படிச்சிடணும் என்ற அந்த வைராக்கியம் இருந்தால் இந்த மாதம் குர்ஆன் மாதம் என்பதற்கான அடையாளம். போன ரமலான்ல எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா இந்த ரமலான்ல நான் குர்ஆன் ஓத படித்து விட்டேன். எனவே நீங்கள் குர்ஆன் ஓதுவது என்ற அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். யாரும் ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்காதீங்க. ஓத முடியும், ஓத தெரியும் என்பவர்கள் எங்களுக்கு தான் ஓத தெரியுமே என்றெல்லாம் சந்தோஷப்படாதீங்க. ஓதுறதுல ஹர்ஃபோட, உச்சரிப்போட, தஜ்வீதோட ஓதுவதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். நன்றாக ஓத வேண்டும், குர்ஆனை நிறுத்தி ஓத வேண்டும். அப்படி ஓத தெரிந்தவர்கள் குர்ஆனை நல்ல கிராத்தா ஓதுவதற்காக நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதோடைய படிநிலைகள். இப்படி ஓதுவது என்பது ஒரு நிலை என்று சொன்னால், குர்ஆன் வெறும் நன்மைக்கான வேதம் மட்டுமல்ல, மாற்றத்திற்கான வேதம். குர்ஆன் ஓதினால் நன்மை, ஓத கேட்டால் நன்மை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற வீதம் 30 நன்மைகள் கிடைக்கும். இது நன்மையை பெற்றுத் தருகிற வேதம் என்று சொன்னால், ஆனால் இது நன்மைக்கான வேதம் மட்டுமல்ல, மாற்றத்திற்கான வேதம். எனவே இந்த குர்ஆனை நாம் புரிந்து கொள்வதற்கான முயற்சியை இந்த ரமலானில் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். எப்படியாவது குர்ஆனை விளங்கிறணும். இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, இந்த குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அதை புரட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிங்க. படித்து அது என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், இந்த வேதங்களை கொண்டும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுமையை கொண்டும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஈமானுடைய கிளைகளை எடுத்து பார்த்தால் இது எல்லாம் மறைவானவை இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் மறைவானது, அல்லாஹ்வை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே போல மலக்குமார்கள் மறைவானவர்கள், அவர்களை பார்க்கவில்லை, அவர்களை நாம் நம்புகிறோம். ஆனால் குர்ஆன் கைப் அல்ல, நம்ம கண் முன்னாடி இருக்குது, பார்த்து ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் குர்ஆனே நம்ம கைப் மாதிரி ஈமான் கொள்றோம். மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வதை போல இந்த குர்ஆனையும் நாம் ஈமான் கொள்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் தமிழ் படிக்க தெரியாத அப்படிலாம் சொல்லி தப்பிக்காதீங்க. பிள்ளைகள் இருந்தால் தினமும் ஒரு வரியை படிமா, ஒரு பேரா படி. பிள்ளைகளை படிக்க சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஓதும் போது, ஓத கேட்கும் போது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஆஹா, இப்படியா குர்ஆன் சொல்கிறது? இந்த குர்ஆனுடைய சின்ன சின்ன அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஃபாஃபில் ஃபீல். யானை படையுடன் உங்களுடைய ரட்சகன் எப்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கவில்லை? அப்படியாக ஞாபகம் வரும். இதா ஸில்ஸிலத்துல் அர்து ஸில்ஸாலஹா, பூமி முழு பலத்துடன் உலுக்கப்படும் போது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம படிச்சாதான் தொழுகையில் நிற்கும் போது இமாம் ஓதுவது நமக்கு இதுதான் ஓதுகிறார் என்ற புரிதல் ஏற்படும். எனவே குர்ஆனை நாம் மொழியாக்கத்துடன் தமிழ் அர்த்தத்துடன் படிக்க வேண்டும். அப்படி தமிழ் அர்த்தத்துடன் படிக்கக்கூடியவர்கள், குர்ஆன் நிறைய குர்ஆன் விரிவுரைகள் இருக்கிறது, தஃபீமுல் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனுடைய நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அந்த குர்ஆனை விளக்கங்களை நீங்கள் படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அந்த குர்ஆனை படித்து ஆய்வு செய்வது, புரிந்து கொள்வது, ஓதுவது என்ற நிலையில் மாத்திரம் அல்லாமல் இது பின்பற்ற தகுந்த வேதம். குர்ஆன் எதை கட்டளையிடுகிறதோ அதை அப்படியே பின்பற்றுவேன் என்பதுதான் இந்த ரமலானில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலானில் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓத வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுங்கள். ஓதக்கூடியவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே ஓத வேண்டும் என்ற ஒரு உறுதியை மேற்கொள்ளுங்கள். நன்றாக ஓதக்கூடியவர்கள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு வாருங்கள். யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனம் இல்லையோ அது பாழடைந்த கிணற்றை போல இருக்கும். பாழடைந்த கிணத்துல என்ன இருக்கும்? தேடும், பாம்பும், பல்லியும், துர்நாற்றம் அடையக்கூடிய கெட்ட நீரும் இருப்பதை போல உங்களுடைய இதயம் பாழடைந்து விடும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இதயம் துருப்பிடித்து விடுகிறது. தண்ணீரால் எப்படி இரும்புக்கு துருப்பிடிக்கிறதோ அதே போல் உங்களுடைய உள்ளம் துருப்பிடித்து விடுகிறது. இந்த உள்ளத்தில் உள்ள துருவை நீக்குவதற்கான ஒரு அருமருந்தை நான் சொல்கிறேன். என்னவென்று சொன்னால்,
வதிக்ருல் மௌத், நீங்கள் மௌத்தை நினைவு கூறுங்கள். வத்திலாவத்துல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதுவதனால் உங்களுடைய இதயத்தில் உள்ள துரு அகன்றுவிடும், உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கிவிடும். எனவே குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஓத கேளுங்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்யுங்கள், குர்ஆனுடைய மொழியாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய விரிவுரைகளை நீங்கள் படியுங்கள், குர்ஆன் வகுப்புகளிலே கலந்து கொள்ளுங்கள். இங்கே கேரள ஜமாத் இஸ்லாமி பல இடங்களிலே வாராந்திர வகுப்புகளை நடத்துகிறார்கள். அங்கே நடத்தக்கூடிய இந்த குர்ஆன் வகுப்புகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை நீங்கள் பெற வேண்டும். இறுதியாக இந்த குர்ஆனை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியை நீங்கள் எடுக்க வேண்டும். குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது, தாய் தந்தையரை சி என்று கூட சொல்லாதே, இதை போய் ஓதுறோம். ஆனால் வீட்டுல தாய் தந்தையரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஓதுவதற்கும் அதற்கும் மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் விளைவிக்கும். எனவே அதை பின்பற்ற வேண்டும். இதை சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இதை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு யார் கொண்டு சேர்க்கணும்? நாம தான் சேர்க்கணும். இது உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான வேதம். வமாஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், இது உலக மக்கள் அனைவருக்குமான இந்த வேதம். இறைவன் நம்மிடம் அந்த அமானத்தை ஒப்படைத்திருக்கிறான். நம்மை தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தில் பிறக்க செய்திருக்கின்றான். நம்மிடம் இந்த குர்ஆனை இறைவன் தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதை நமக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்க கூடாது, நமக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்க கூடாது. இதை சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு அவர்களிடம் சொல்ல வேண்டும். இந்த குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்படியான ஒரு வேதம் இருக்கிறது. இது இறைவனிடமிருந்து வந்தது, இது கலப்படமற்ற வேதம். இதை இறைவனை இறக்கி அருளி இருக்கின்றான். 1400 ஆண்டுகள் கடந்தும் ஒரு மாற்றம் கூட தேவையில்லாத அளவிற்கு வழிகாட்டக்கூடிய வேதம். வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு இருக்கிறது. எல்லா பகுதி மக்களுக்கும் இது வழிகாட்டுகிறது. எல்லோருக்குமான வேதம். எனவே இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல, மனித குலத்திற்கான வேதம். வாருங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள் என்று இந்த குர்ஆனை வாங்கி நாம் சிலருக்கு அன்பளிப்பு செய்யலாம். சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு நாம் சேர்க்க வேண்டும். அவர்களை இது போன்ற இஃப்தார் நிகழ்வுகளிலே அழைத்து இந்த குர்ஆனுடைய செய்தியை சொல்லலாம். இங்கே சகோதரர் அழைத்த போது கூட நான் கேட்டேன், சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து நீங்கள் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துங்கள், அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நம்முடைய செய்திகளை சொல்வதற்கு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று. எனவே நீங்கள் இந்த குர்ஆனை சகோதர சமுதாய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களை நம்முடைய குர்ஆன் கூட்டாய்வுகளிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும். குர்ஆனை அன்பளிப்பு செய்வதுடன் அவர்களுக்கு அதை குறித்தான உரையாடலை தொடர வேண்டும். எனவே இந்த குர்ஆன் உருவாக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம், இது வேதம் வந்த மாதம். இந்த மாதத்திற்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இறைவன் இந்த மாதத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எனவே குர்ஆனை ஓதுவோம், ஓத கேட்போம், குர்ஆனின்படி நடப்போம், குர்ஆனை வாழ்வியலாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதுடன் குர்ஆனிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்களையும் குர்ஆனின் பக்கம் அழைக்க வேண்டும். அத்தகைய ஒரு நல் வாய்ப்பையும் நல்ல உறுதிமொழியையும் இந்த நிகழ்வில் இருந்து நீங்கள் பெற்று திரும்புவீர்களானால் அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாக இருக்கும். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து இறையச்சம் உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கும் குர்ஆனிய மனிதர்களாக நாம் மாறுவதற்கும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.